தேவனுக்கே துதி கனமயமே உண்டதாக அன்பான யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே தேவக்கர ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிறுத்தி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 94 தியானம் செய்ய போகிறோம். 94ஆம் சங்கீதத்துல மொத்தம் 23 வசனங்கள் இருக்கிறது. இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 2 வசனங்கள் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை குறிக்கின்றது. 3 முதல் 10 வசனங்கள் துன்மார்க்கரின் துன்மார்க்க செயல், துன்மார்க்கரின் கிரியைகளை குறிக்கின்றது. 12 முதல் 23 வசனங்கள் நீதிமான்களின் நம்பிக்கை குறிக்கின்றது. சங்கீதம் 68 1, 2 வசனம் முதலாவது சங்கீதம் 94 முதலாம் வசனத்துல நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே பிரகாசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் அங்கே 68:1 தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பயக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்பார். 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். அதே வார்த்தை தான் இங்க சங்கீதம் 68 தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பயக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இங்கே பார்க்கிறோம் நீதியை சரிகட்டும் தேவன். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் செய்கிறான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். பிரியமானவர்களே, இங்கே ஆபிரகாம் அழகாக ஜெபிக்கிறான். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடத்துவது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பார் என்றான். நிச்சயமாக ஒருவேளை நீதி செய்வார். உங்களுக்காக ஆண்டவர் நீதி செய்வார். உங்களுக்காக நிச்சயம் கர்த்தர் நீதி செய்வார். நீங்க எந்த காரியத்துல தேவனிடத்துல கேட்கிறீங்களோ, எனக்கு கர்த்தர் நீதி செய்வாரா, என்னை பகைக்கிறவர்கள் ஏராளமா இருக்கிறேன், உங்களை பகைக்கிறவர்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது, நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பிரியமானவர்களே, அங்கே நீதியை சரிகட்டுகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள எல்லா அநியாயம், மிருகத்தனம் மற்றும் துன்மார்க்க கொடுமையால் விசுவாசிகள் மிகுந்த துயரம் அடைகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி பொல்லாப்பு மேற்கொள்வதை தடுத்து நிறுத்தவும் தவறை பழித்திருக்கவும் வேண்டி தொடர்ந்து ஜபிக்கிறார்கள். அதான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள் சொல்கிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார், மேலும் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று இயேசு குறிப்பிடுகிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆகவே கர்த்தரே சொல்லியிருக்கிறான், இயேசுவே சொல்லியிருக்கிறான், நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறீங்களா, நிச்சயம் நீங்க உங்க மேல வீணான பழியை சுமத்திருக்காங்களா, நிச்சயம் நீங்கள் நியாயம் செய்வார். வீணான பழி நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கீங்களா, நிச்சயம் நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறார். சீக்கிரம்னா கொஞ்ச நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து கலிகூர்ந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இங்கே நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நம்ம நீதிமான்கள் 12 முதல் 23 வசனங்கள்ல நீதிமான்களின் நம்பிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ 22ஆம் வசனத்துல, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும்போது, அவன் நான் நம்பி இருக்கிற கண்மலை, he is my rock, he is my refuge. கர்த்தர் என் தஞ்சம், அவரே அடைக்கலாம். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரர் நம்பிக்கையோடு சொல்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அவர்களை சங்கரிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதா. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.